அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சீலா தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அலங்காரம் போதும்டி, சீக்கிரமா வா, மாப்பிள்ளை வீட்டார் வர நேரமாச்சு. அம்மா அடுப்படியில் இருந்து அலறினாள். இதோ வந்துட்டேம்மா என்றபடி சீலா எழுந்து கொண்டாள். மனதுக்குள் ஒரே மலைப்பாக இருக்கிறது. இந்த பெண் பார்க்கும் படலம் எத்தனை முறைதான் நடப்பது? ஒவ்வொரு முறையும் வேர்வை வடிய பட்டு புடவையில் புழுங்கி முக பவுடர் வழிந்து, என்ன கொடுமை இது? சீலா பெருமூச்சு விட்டாள். என்னம்மா சீலா, இன்னும் ரெடியாகவில்லையா? அப்பா அந்த பக்கம் வந்தவர் குரல் கொடுத்தார். இதோ ரெடி ஆயிட்டேன் அப்பா. அவசரமாக அறையை விட்டு வெளியில் வந்தாள். பக்கத்து வீட்டு தோழிகள் ஒவ்வொருவராக வரவும் வீடு களை கட்டியது. அப்பா தெருவுக்கும் வீட்டுக்கும் நடந்து கொண்டிருந்தார். இந்த பெண்ணை பிடித்து கொடுத்துட்டா கவலை தீர்ந்ததுடா பகவானே, அவர் வாய் முடங்கியது. அம்மா அடுப்படிக்கும் ஹாலுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு பலகாரத்துக்கும் சுவை பார்த்து பார்த்து எடுத்து வைத்தாள். பக்கத்து வீட்டு பெண்கள் உதவி கொண்டிருந்தார்கள். சீலாவின் தோழிகள் அவளை சீண்டிக் கொண்டிருந்தார்கள். எதிலுமே விருப்பமில்லாமல் வெறுப்பும் இல்லாமல் இயந்திரமாக இருந்தாள் சீலா. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் என்பது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. தானே சம்பாதித்து தன் கல்யாணத்துக்கு சேர்த்த பணம், பாத்திரம் நினைவுக்கு வந்தன. வாங்கி வந்த சம்பளத்தில் அப்பா அனாவசிய செலவுகளை தவிர்த்து தன் பெயரில் பேங்கில் போட்டு வந்த பாசம் அவள் இதயத்தை வருடியது. சுவரில் மாட்டியிருந்த குடும்ப படம் கண்ணில் பட்டது. அம்மா அப்பாவுடன் தானும் 2 அண்ணன்களும் ஆண்டுகளாக நிற்பது தெரிந்தது. கண்கள் திரையிட்டன. சங்கரனும் மூர்த்தியனும் கல்யாணம் ஆனவுடன் எப்படி ஒதுங்கி விட்டார்கள்? கடைசியாக தன் கல்யாணம் பற்றி அப்பா போட்ட கடிதத்திற்கு அவர்களிடமிருந்து வந்த பதில், நாங்களே குடும்பம் நடத்த சிரமப்படுகிறோம். இந்த லட்சணத்தில் சீலா கல்யாணத்துக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அவள் சம்பளத்தை உங்களிடம்தானே தந்தால் அதை வைத்து நடத்தி கொள்ளுங்கள் என்று அலட்சியமாக எழுதிவிட்டார்கள். அவர்கள் வந்தாச்சு என்றபடி அப்பா பரபரப்படைந்ததும் தான் சீலாவுக்கு சுய நினைவு வந்தது. ஹாலில் எட்டி பார்த்த ஒரு தோழி, மாப்பிள்ளை கமல் மாதிரி ஜம்முனி இருக்காரடி என்று சீலாவின் காதை கடித்தாள். மற்றொருத்தி ஓடி வந்து, அடியே சீலா, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி என்று சர்டிபிகேட் வாசித்தாள். கொஞ்சம் சும்மா இருங்கடி என்று பொய்யாக அவர்களிடம் கோபப்பட்டாள். சீலா, வந்தவங்களுக்கு காஃபி கொடு என்று தாய் காஃபி ட்ரேயுடன் மகளை ஹாலுக்கு தள்ளினாள். ஆதரவாக தோழிகளும் அணிவகுத்தனர். ஒவ்வொருவராக காஃபி கொடுத்துவிட்டு மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுக்க வந்தவள் தடுமாறினாள். மாப்பிள்ளை காஃபி டம்ளரை எடுத்தபடியே அவளை ஏறிட்டான். ஒரு கணம் தடுமாற்றம். மண்டை நரம்பில் ஏதோ ஒன்று விண்ணென்றது. சீலா படபடப்புடன் அறைக்குள் திரும்பிவிட்டாள். இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே, எங்கே? சீலாவின் அடிமனதில் எழும்பிய அலை பேரிரைச்சலிட்டது. சிரித்த முகத்துடன் அப்பா உள்ளே வந்தார். அம்மா சீலா, அவர்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. சீர்வரிசைக்கும் ஒத்துக்கிட்டாங்க. பையன் உன்னிடம் கொஞ்சம் பேசலாமான்னு கேக்குறாங்க, வர சொல்லட்டுமா என்றார். ஆனந்தம் அவளை பரவசப்படுத்தியது. ஆச்சரியத்துடன் தோழிகள் விலகிக் கொள்ள, அதற்கென்ன வர சொல்லுங்கள் என்றாள். கடவுளே, இந்த வரம் அமைந்து விடுமா? என் அப்பா அம்மா கவலைகள் தீர்ந்து விடுமா? அவள் மனம் மகிழ்ச்சியால் துள்ளியது. என்னிடம் தனியா பேச என்ன உள்ளது? ஒருவேளை அதை பற்றி கேட்பாரோ? மனம் பரபரத்தாலும் வர சொல்லுங்க அப்பா, இப்படி முன்னறையில் இருந்தே பேசலாம் என்றாள். அப்பா போன சில நிமிடம் கழித்து வாசற்படியில் நிழல் தெரிந்தது. அவசரமாக எழுந்து கொண்ட சீலா, வாங்க உட்காருங்க என்று தடுமாறினாள். மௌனத்தில் நிமிடம் கரைந்தது. புழுக்கம் மனதிலா அறையிலா என்று உணர முடியாத அளவு இறுக்கமாக இருந்தது. ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல என்று கேட்டபடியே ஜன்னலை திறந்து விட்டாள். குப்பென்று வீசிய காற்று இறுக்கத்தை குறைத்தது. என்னிடம் பேசணும்னு அப்பா கிட்ட சொன்னீங்களா? சீலா வார்த்தைகளால் மௌனத்தை உடைத்தாள். ஆமா சீலா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா என்று நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், மாப்பிள்ளை மெதுவாக கேட்டார். கிளுக் என்று வெடிக்கவிருந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள். பரவாயில்லையே, ஒரு பெண்ணுக்கும் இதயம் உண்டு என்று நினைக்கிற ஆம்பளையை நான் இப்பத்தான் முதலாக பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்றாள். உன் அபிப்பிராயத்தை இன்னும் நீ சொல்லலையே. உங்களுடைய நேரடியான பேச்சு எனக்கு பிடிச்சிருக்குங்க சங்கர். அதனாலேயே உங்களையும் எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனா நியாயமா பார்த்தா நான் தான் உங்களை கேட்கணும். என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு மனைவியா என்னை ஏத்துக்க உங்களுக்கு சம்மதம் தானே? நிச்சயமா பிடிச்சிருக்கு சீலா. அதனாலே நான் மனம் விட்டு பிராங்கா பேசிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தாராளமா பேசிடுவோம். இன்னும் என்ன சொல்ல வேண்டும்? தயங்காமல் கேளுங்கள் மிஸ்டர் சங்கர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை ஒருத்தர் கூட கார்ல பார்த்தேன். ஓ, அதை சொல்றீங்களா? அந்த ஞாபகம் உங்க மனசுல நினைச்சிருந்ததுனாலதான் என்னிடம் காஃபி வாங்கும் போது ஆச்சரியப்பட்டீங்களா? ஆமா சீலா, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். தாராளமா சொல்றேன்.
அவர் என் கம்பெனி மேனேஜர். வேலை முடிய லேட் ஆயிடுச்சு, அதனால அவர் என்னை டிராப் பண்ணிட்டு போனார். நீங்க எப்ப பார்த்தீங்க? கார்ல 2 பேரும் போறதை பார்த்தேன். தப்பா எடுக்கலைன்னா ஒண்ணு சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. பொதுவா இந்த காலத்து பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு பிறகும் அப்படியே இருந்தாங்கன்னா குடும்ப வாழ்வு குலைஞ்சு போயிடும் என்பது என் எண்ணம். உண்மைதாங்க. இன்றைய நிலையிலே சில பல தவறுகளை ஆண்களும் பெண்களும் கல்யாணத்துக்கு முன்பே செஞ்சிடுறாங்க. நம்பினவங்க மோசம் பண்ணிட்டா ஒரு பெண்ணோட வாழ்வு எப்படியெல்லாம் நாசமாகிவிடும் தெரியுமா? உனக்கு அப்படி ஏதாவது தோல்வி, ஏமாற்றம் எதுவும் உண்டா சீலா? பரபரப்பாக சங்கர் கேட்டான். சீலாவின் முகம் கவிழ்ந்தது. ஏன் இப்படி கேக்குறீங்க? என் மேலே ஏதேனும் சந்தேகம்னா நேரடியா சொல்லிடுங்க ப்ளீஸ் என்றாள். அப்படியெல்லாம் சந்தேகப்படல சீலா. நான் காதலிலே தோல்வி அடைந்தவன். உனக்கும் அது போல் அனுபவம் இருந்தா சொல்லிடு. நாம 2 பேரும் மனம் விட்டு பேசிவிட்டால் சிக்கல் வராது பாரு. கொஞ்ச நேரம் திகைத்து நின்றாள். அவள் கண்களில் இருந்து நீர்த்திவளைகள் தெரித்து விழுந்தன. ஆமாங்க சங்கர், என்னையும் ஒருத்தன் காதலிச்சான். காதல்னா என்னன்னு தெரியாத பருவத்திலே நானும் அதை நம்பினேன். அப்புறம் அவன் மெதுவாக கலந்து கொண்டான். சில காலம் அப்படியே கூனி குறுகி முடங்கி கிடந்தேன். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துயரத்தில் இருந்து மீண்டேன். ஆமா சீலா, வாழ்க்கையிலே காதல் வயப்படாத ஆணோ பெண்ணோ இருக்க முடியாது. அப்படித்தான் என் வாழ்விலும் நடந்தது. நானும் ஒருத்தியை காதலிச்சேன். என்னை விட பணக்காரன் கிடைச்சதும் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. காதலிக்கிறது தப்பில்லை, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னை மறந்து தவறு செய்வதுதான் தப்பு. அப்படி எதுவும் உன் விஷயத்துல நடந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் எதை சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள அதிக நேரம் ஆகவில்லை. நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஒன்று அடைப்பது போல் இருந்தது. ஏன் அப்படி கேக்குறீங்க? என்னை பற்றி இன்னும் ஐயமா? அதற்காக சொல்லவில்லை சீலா. ஒளிவு மறைவு இல்லாம நம்ம பேசி முடிக்கிறது நல்லது இல்லையா? அதான் கேட்டேன். நிச்சயமாக நான் அப்படி எதுவும் நீங்க சந்தேகப்படுற மாதிரி தப்பு பண்ணிடலைங்க. சொல்ல போனா காதல் என்பதற்கு அர்த்தம் தெரியாத பருவத்திலே நான் அவனை நினைத்தது உண்மைதான். ஆனால் என்னை இழக்கும்படியா நான் எப்போதுமே நடந்துகிட்டது இல்லைங்க. அது போதும் சீலா, உன்னை நான் நம்புறேன். அப்ப நான் வரட்டுமா? என்னை பற்றி எல்லாம் கேட்ட நீங்க உங்களை பற்றி எதுவும் சொல்லாமல் புறப்பட்டுட்டீங்களே என்று சிரித்தாள். உண்மையை சொன்னால் இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் காதலிக்கல சீலா என்றான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் கூட காதல் தோல்வி அடைந்தவன் தான்னு சொன்னீங்களே, அது? ஆச்சரியமாக அவனை பார்த்து கேட்டாள் சீலா. பொதுவாக நம்முடைய அனுபவங்கள் பற்றி மத்தவங்க கிட்ட சொன்னாதான் அவங்க தங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்கன்றது ஒரு மனோதத்துவ உண்மை சீலா. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் நான் அப்படி என்னை பற்றி ஒரு பொய்யை சொன்னேன். இப்ப என்னை பத்தி என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, தாராளமா. மனம் திறந்து நீ பேசினது எனக்கு பிடிச்சிருக்கு. உன் கடந்த காலத்திலே எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு பின் நல்ல மனைவியா இருப்பேன்னு நம்புறேன். நான் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். சங்கர் சந்தோஷமாக வெளியில் வந்தான். ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பெரியவர்கள் சங்கரின் முகத்தை பார்த்ததும் பரவசமானார்கள். அப்பாவிடம் சங்கர் ரகசியமாக பேசினான். அப்ப ஒரு நல்ல நாள் பாருங்க, நிச்சயதார்த்தம் வச்சுப்போம் என்று சீலாவின் அப்பாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். ரொம்ப நல்லது, அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சுக்கிடுவோம் என்ற சீலாவின் அப்பாவுக்கு மகிழ்ச்சியால் தொண்டை அடைத்தது. அப்பா, அவங்களை ஒரு நிமிஷம் நிக்க சொல்லுங்க, அவசரமாக சொல்லிக்கொண்டே ஓடி வந்த சீலாவை எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். என்ன சீலா, ஏதாவது முக்கிய விஷயமா என்று சங்கரின் அப்பா கேட்டார். ஆமாங்க, உங்க பையன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இவ்வளவு நேரமும் தனியா தானே பேசிட்டு இருந்தீங்க? சிரித்து கொண்டே அம்மா கேட்டார். புன்னகையுடன் சங்கர் முன்னால் வந்தான். நிலைமையை உணர்ந்து எல்லோரும் தள்ளி நின்றார்கள். எந்த ஆண்மகனும் தன் மனைவி திருமணத்திற்கு பின் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புவதிலோ தவறு இல்லை. ஆனால் அவளுடைய கடந்த காலம் பற்றி அவள் கணவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க குடும்ப வாழ்வு நல்லா இருக்கும்னு நான் நம்பல. உன் கடந்த காலத்தை பற்றி தான் ஒளிவு மறைவு இல்லாம பேசிட்டியே சீலா. காதல்ல தோல்வி அடைந்திருந்தாலும் கரைபடாதவன்னு நான் நம்புறேன். எல்லா ஆண்களுமே தன் மனைவி சீதையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா எந்த ஆணும் நான் ராமனா இருக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கிறது இல்லை, இல்லையா? தங்கள் ராவணனா இருந்தாலும் தனக்கு வர்றவ சீதையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது ஆண்களின் அடிமனதிலே ஊறி கிடக்கு, பார்த்தீங்களா? சுற்றி வளைச்சு நீ என்னமா சொல்ல வர்ற? கேட்டுக்கொண்டே சங்கரோட அப்பா நெருங்கி வந்தார். நான் கற்புள்ளவளான சோதிச்சு பார்க்க உங்க மகன்
தான் காதல்ல தோல்வி கண்டவர் மாறி பேசினார். இப்படியே என்னிடம் இருந்து உண்மையை வரவழைக்க அவர் ஒவ்வொரு முறையும் நடிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் காலம் பூரா எங்களுக்குள்ள வெறும் நடிப்பு தான் மிஞ்சும், சந்தோஷம் மிஞ்சாது. அதனாலே என்ன செய்யணும்னு சொல்ற? சங்கரின் குரலில் முதல் முறையாக சூடு தெரிந்தது. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க போகலாம், பட்டென்று சொல்லிவிட்டு சீலா கம்பீரமாக நடந்து வீட்டிற்குள் மறைந்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.